கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் கூட உங்களை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் கிறிஸ்துவுக்குள் மறுபடியும் பிறந்த நீங்கள், புதிய சிருஷ்டியா இருக்கிற நீங்கள், பூரண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட நீங்கள், இன்றைக்கு இன்னொரு வார்த்தை கூட நீங்கள் அறிக்கையிடும் பொழுது பரலோகம் திறக்கப்பட்டு வானம் திறக்கப்பட்டு தெய்வ மகிமையை காண்பீர்கள். கொலேசியர் 1:13. கொலேசியர் 1:13. நான் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன். ஆமேன். நான் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன். இருளின் அதிகாரத்தை நின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆமேன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இருள் என்று சொன்னாலே பிசாசானவன், சாத்தானவன் இல்லையா? ஜலத்தின் மீது இருள் அசைவாடி கொண்டிருந்து தேவனாய் கர்த்தர் வெளிச்சம் உண்டாக கடவுதா என்று சொன்னார். வெளிச்சம் உண்டாயிற்று. 1 யோவான் இல்லையா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியாய் கிறிஸ்து அவர் நம்மளை இருளின் கையிலிருந்து விடுவித்து விட்டார். இன்றைக்கு நீங்கள் அந்த கிறிஸ்து இயேசு நமக்காக மரித்தார் என்றும், அவர் நமக்காக ரத்தம் சிந்தினார், மரித்தார், உயிர்த்தெழுந்தார் என்றும் இந்த நாட்களில் உபவாசம் பண்ணி அவருடைய மரணத்தை நினைவு கூறுகிற இந்த நாட்களில் இருளின் அதிகாரத்தின் நம்மை விடுதலையாக்கி அவர் ஜெயமெடுத்து விட்டார். அந்த கிறிஸ்து இயேசு ரத்தத்தினால் அவருக்குள் மறுபடியும் பிறந்த நீங்கள், அவருக்குள் இருக்கிற நீங்கள் சாத்தானின் கையிலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன். இருளின் கையிலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன். இருளின் அதிகாரத்திலிருந்து நான் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன். நானும் என் குடும்பம் இருளின் அதிகாரத்தில் விடுதலையாக்கப்பட்டு விட்டோம். எனக்கு விரோதமாய் எழும்பின எல்லா ஆயுதங்களும் வாய்க்காமல் போய்விட்டது. இருளின் ராஜ்யத்திலிருந்து நான் விடுதலையாக்கப்பட்டு விட்டேன். நான் இருக்கிற தேசத்திலிருந்து இருள் என்னை பற்றி கொள்ளாது. நான் எந்த தேசத்தில் இருக்கிறோமோ, நானும் என் மகனும் என் கணவரும் எந்த தேசத்தில் இருக்குமோ அந்த தேசத்தின் இருள் எங்களை பற்றி கொள்ளாது. இருளின் அதிகாரத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவுக்குள் நான் இருக்கிற விட அவர் என்னை விடுதலையாக்கி விட்டார். எங்களை விடுதலையாக்கி விட்டார். எங்களை மீட்டு விட்டார். தேவகுமாரன் அன்பின் நிமித்தமாக கிறிஸ்து இயேசு ரத்தத்தினால் வார்த்தையினாலும் அவர் எங்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். ஆமேன். இருளின் அதிகாரத்திலிருந்து தேவனுடைய குமாரன் கிறிஸ்து நமக்காக சிந்த ரத்தத்தினால இன்றைக்கு நாம் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். ஆமேன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். விசுவாசத்தோடு அறிக்கையிடுவீர்களா? கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால் இருளின் அதிகாரத்திலிருந்து நான் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன். இயேசு என்னை விடுதலையாக்கி விட்டார் என்று சொல்லி அறிக்கையிடுங்கள். நிச்சயமாக எந்த காரியங்கள்ல கட்டப்பட்டிருந்தீங்களோ இப்பொழுது உங்க மேல அந்த கட்டுகள் அவிழ்க்கப்பட்டு விட்டது. கட்டுகள் தெறிப்புண்டு போய்விட்டது. கர்த்தர் தாமே உங்களை விடுதலையாக்கி விட்டார். இந்த வசனத்தின்படி கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய சகோதரி வாஞ்ச ஷீலா. God bless you all. Amen. Amen. Amen.